30 வயசான சத்யா சாஃப்ட்வேர் வேலை போயிடுச்சுன்னு தன்னோட சொந்த ஊருக்கு வந்தான். அவனோட அப்பா கோபால் பார்த்து சந்தோஷப்பட்டாரு. அப்பா, இனிமே நான் சிட்டிக்கு போகலப்பா. இங்கேயே உங்க கூட இருந்து நம்ம வாழைத்தோப்பை பார்த்துக்கிறேன். நீ சொல்றது நிஜமாப்பா? நிஜம்தான்ப்பா. நான் சிட்டிக்கு போக மாட்டேன். ராஜையா மாமா பொண்ணு அனாமிகா இருக்கால, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வரதட்சணை எதுவும் நமக்கு தேவையில்லை. போய் சம்பந்தம் பேசிடலாம்ப்பா. கல்யாண செலவையும் நம்மளே ஏற்றுக்கலாம். சத்யா சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவங்க அப்பா கோபால் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏற்பாடு பண்ணறதுக்கு போனாரு. ஆனா சத்யா மட்டும் மனசுக்குள்ளார, அனாமிகா, லவ் பண்ணுன்னு SMS அனுப்புற, ஃபோன் கால் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்றான்னு என் பாஸ் கிட்ட சொல்லி வேலையிலிருந்து தூக்குனேன். இந்த கல்யாணம் நடக்கட்டும், உன்னை சும்மா விட மாட்டேன், அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனான். ராஜையாவும் கோபாலும் வீட்டு வாசல்ல இருந்த கட்டல்ல உட்கார்ந்தாங்க. என்ன மச்சான், முகம் டார்ச் லைட்டு மாதிரி வெளிச்சமா இருக்கு. நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா ஓ முகம் கூட அதே மாதிரியே மாறும்பா. அப்படின்னா சொல்லுங்க. அதுக்குள்ள சுஜாதா டீ கொண்டு வந்தாங்க. என் புள்ள பட்டணத்துல இருந்து வந்திருக்கான். அனாமிகாவை கட்டிக்கிட்டு இங்கேயே இருக்க போறேன்னு சொல்றான். உனக்கும் தங்கச்சிக்கும் நம்ம அனாமிகாக்கும் இஷ்டம்னா இந்த கல்யாணத்தை நடத்தலாம். நம்ம கண்ணு முன்னாடி குழந்தைங்க நல்லபடியா குடும்பம் நடத்துறத பாப்போம். என்ன சொல்றீங்க? ராஜையாவும் சுஜாதாவும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. உங்க பொண்ணு உங்க கண்ணு முன்னாடியே இருக்கணுங்கிற ஆசை கூட தீருமே. எனக்கு சந்தோஷம்தான். தெரியாதவங்கள்ட்ட கொடுத்துட்டு பொண்ணு எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு தினம் யோசிக்கிறத விட கண்ணெதிரிலேயே கொடுத்து அழகு பார்த்தேன்னா நிம்மதியா வாழ்நாள் முழுக்க கழிப்பேன். அண்ணா, ஏற்கனவே உலக அறிவில்லாதவ, இப்படி சொல்றாளேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அனாமிகா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அடுத்த கதையை பேசுவோம். சரி தங்கச்சி, அனாமிகா வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு தகவல் சொல்லுங்க அப்படின்னு வெளியில மட்டும் சொல்லிட்டு மனசுக்குள்ள, இந்த ராஜையாவோட வாழைத்தோப்பு மேல எனக்கு எப்பவும் ஒரு கண்ணு அமைக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபால் போயிட்டான். அப்படியே நேரம் போச்சு. அன்னைக்கு சாயந்தரம் எதிர்பாராத விதமா சத்யனும் அனாமிகாவும் வாழைத்தோப்புல மீட் பண்ணாங்க. அனாமிகா கோபமா போனா. சத்யா அவளை தடுத்தான். வழிய விடுறியா? 2 நிமிஷம் பேசணும். உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு இருக்கு. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு அனாமிகா வேகமா அவனை கடந்து போகும்போது, அனாமிகா, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு எங்க அப்பா உங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சத்யா சொன்னதும் அனாமிகா சடனா நின்னா. சத்யா அனாமிகா கிட்ட வந்தான். என்ன சொன்ன? ஆமா, கூடிய சீக்கிரத்துல நமக்கு கல்யாணம். பைத்தியம் மாதிரி எதேதோ பேசிக்கிட்டு இருக்காத. பைத்தியம் இல்ல, உண்மைதான். நான் உன்னை காதலிக்கலன்னு எத்தனை தடவை சொல்றது? காதலிக்கலன்னா பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுல என்ன வெக்கம்? காதலுங்கிற பெயர்ல போன் பண்றது, மெசேஜ் அனுப்புறது, இப்படி டார்ச்சர் பண்றது, இதெல்லாம் நல்லது நினைக்கிறியா? சத்யா முகம் இன்னும் கடினமா மாறுச்சு. என் வேலை போனதுக்கு காரணமே நீதான். உன் வேலை போனதுக்கு காரணம் நான் இல்ல, நீதான். ஆபீஸ்ல என்ன வேலை செய்ய விடாம டார்ச்சர் பண்ண. உண்மைய சொன்ன, அவ்வளவுதான். அந்த உண்மையால தான் என்னோட வேலையே போச்சு. ஏன் வாழ்க்கைய நாசம் பண்றதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தது? நான் உன்னை காதலிக்கிறேன். அது காதல் இல்ல, சுயநலம். அனாமிகா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவனோட இதயத்துக்கு எடுத்துக்கிட்டான். சரி, கடைசியா கேக்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? முடியாது. நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? 100% யோசிச்சுதான் சொல்றேன். அப்படின்னா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நடந்தா உனக்கு எனக்கு தான் கல்யாணம். முடியாதுன்னு நீ வேற எவனையாவது கல்யாணம் பண்ணி பாரு. மிரட்டுறியா? நம்ம காதலை காப்பாத்திக்கிறதுக்காக உன்னை நான் எச்சரிக்கை பண்றேன். நான் பயப்பட மாட்டேன். நீ ரொம்ப அதிகமா சினிமா படம் பாக்குறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். சத்யா கோபமா அங்கேயே இருந்தான். இப்போ இப்படி பேசிக்கோ, ஆனா கூடிய சீக்கிரத்துல எப்படி அழறன்னு பாரு. அதுக்கு உண்டான பிளான நான் பாத்துக்கிறேன். அதை சீக்கிரமா செயல்படுத்துற, உன்னை என் சொந்தமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போயிட்டான். நாட்கள் அப்படியே போச்சு. அனாமிகா அந்த விஷயத்த முழுசா மறந்துட்டா. வீட்ல இருந்துகிட்டு வழக்கம் போல வேலைகளை பார்த்தா. ஆனா சத்யா மட்டும் எதையுமே மறக்கல. அவ ரூம்ல செவர் முழுக்க அனாமிகா போட்டோஸே மாட்டி வச்சிருந்தான். அனாமிகாவை எப்படி சொந்தமாக்கிக்கலான்னு நினைச்சுக்கிட்டு
ரூம்குள்ளேயே இருந்த சத்யன் கிட்ட அவனோட அப்பா வந்தாரு. என்னடா இது? காதல்பா, காதல். இதுக்கு பேரு காதலா இல்லையா? பைத்தியக்காரா. எனக்கு அனாமிகா வேணும்பா. எனக்கும் ராஜையாவோட வாழைத்தோப்பு வேணும். அதுக்காக நான் வீட்லயே உட்காந்து பைத்தியக்காரனாயிட்டனா? வெளியில சிரிச்சு பேசிக்கிட்டு சரியான அவகாசத்துக்கு காத்திருக்க. நீயும் அதே மாதிரி தான் இருக்கணும். சரியான சமயம் வரும்போது நீ யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாரு. ஒரு நாள் பட்டினப்பாக்கங்கிற ஊர்ல இருந்து சம்பந்தம் வந்தது. சாரதா, ரமேஷ், பிரசாத் அனாமிகாவை பார்க்க வந்தாங்க. எங்க புள்ளன்னு பெருமையா பேசுறோன்னு நினைச்சுக்காதீங்க. நல்ல பைய, நல்லா படிச்சிருக்கான், புகை பிடிக்க மாட்டான், குடிக்க மாட்டான், விவசாயம் பாக்குறான் அப்படின்னு சாரதா சொன்னாங்க. ரமேஷ ராஜையாக்கு பிடிச்சது. அனாமிகா எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்தா. ரமேஷ் அவளை பார்த்து கண் சிமிட்டவே மறந்து போனான். தம்பி ரமேஷா, காஃபி ஆறுது பாரு அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்த எல்லாருமே சிரிச்சாங்க. ரமேஷ் வெக்கப்பட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரமேஷும் அனாமிகாவும் தோட்டத்துல நின்னு பேசினாங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன உங்களுக்கு? பிடிச்சிருக்குங்க. எனக்கும் பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷோட முகம் மலர்ந்துச்சு. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. தடவை அனாமிகாவுக்கு எதிர்காலத்தை பத்தின கனவு தடவை வந்தது. ரெண்டு குடும்பமும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கல்யாண தேதிய கூட குறிச்சாங்க. ஒரு நாள் கல்யாண பத்திரிக்கை வந்தது. அனாமிகா ஆசாசியா ஒரு பத்திரிக்கையை எடுத்து பார்த்தா. ஷீ லா சவ் அப்படின்னு எழுதி இருந்தது. அதுக்கு சிரஞ்சீவி லக்ஷ்மி சௌபாகியவதின்னு அர்த்தம். அத பார்த்ததும் அவளுக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. அந்த வார்த்தைய மறுபடியும் படிச்சா. அத பார்க்க அவளுக்கு சந்தோஷமா இருந்தது. அப்ப அந்த இடத்துக்கு அவளோட அம்மா வந்தாங்க. புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி பத்திரிக்கையை எப்படி படிக்கிறியம்மா? அம்மா, என்னோட பேரு எவ்வளவு அழகா இருக்குல்ல. கல்யாணம் ஆகிற பொண்ணுங்களை அப்படிதான் கூப்பிடுவாங்க. அது இல்லம்மா, என் வாழ்க்கையோட பத்திரிக்கை இது. அதே சமயத்துல டவுன்ல ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல சத்யா உட்காந்து கம்ப்யூட்டர்ல என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸ்கிரீன்ல அனாமிகாவோட போட்டோ, பக்கத்திலேயே அவனோட போட்டோ. கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் வந்து அதை பார்த்துட்டு, என்னப்பா இது? டிஸ்டர்ப் பண்ணாத. கல்யாண போட்டோ பண்றியா? பார்த்தா தெரியலையா? ஆனா உண்மையிலேயே கல்யாணம் ஆகல. போட்டோல ஆன மாதிரி தாண்டா. இது தப்புடா, எனக்கு அறிவுரை சொல்லாத அப்படின்னு பணக்கட்டை அந்த டேபிள் மேல எடுத்து வச்சான். அனாமிகா, உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு அவன் க்ரூவலா ஒரு விஷயத்த யோசிச்சான். மறுநாள் காலையில ரமேஷோட வீட்டுக்கு ஒரு போஸ்ட் கார்டு வந்தது. பிரசாத் பார்த்தாரு. எமர்ஜென்சி அப்படின்னு அதுல எழுதி இருந்தது. பிரசாத் திறந்து பார்த்தாரு. உள்ள போட்டோ இருந்தது. தடவை பார்த்த உடனே அவரோட முகமே மாறி போச்சு. கோபமா, சாரதா, ரமேஷா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டாரு. சாரதாவும் ரமேஷும் வேகமா வந்தாங்க. என்ன ஆச்சுங்க? ஏன் அப்படி கத்துனீங்க? சொல்லுங்கப்பா, கையில என்ன போட்டோ இருக்கு அப்படின்னு ரமேஷ் அதை வாங்கி பார்த்தான். சத்யாவுக்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணமான மாதிரி இருந்துச்சு. ரமேஷோட வாயில இருந்து வார்த்தைகளே வரல. சாரதாவும் அந்த போட்டோவை பார்த்து ஷாக் ஆனாங்க. அவங்க கையில இருந்த போட்டோ கீழே விழுந்துச்சு. பிரசாத் கோபமா, அடே, நம்மள ஏமாத்திட்டாங்கடா அவங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது, வாங்க வீட்டுக்கு போய் இந்த போட்டோவை பத்தி கேப்போம். கோவப்பட வேண்டாம்ப்பா, உண்மை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல என்னடா தெரிஞ்சுக்கணும்? போட்டோ கண்ணு முன்னாடி இருக்குல்ல. அப்பா, இப்பெல்லாம் போட்டோஸ ஃபேக் பண்ணலாம். இப்படி ஃபேக் பண்ணறதுக்கு யாருக்கு அவசியம் வந்ததுப்பா? அம்மா, இத பத்தி அனாமிகா கிட்ட பேசினா என்னன்னு தெரிய வரும்ல. அடே, நம்ம குடும்ப மானம் முக்கியம்டா அப்படின்னு உடனே போன் எடுத்து பேசினாரு. அதே நேரத்துல அனாமிகா தன்னோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு மறுபடியும் கல்யாண கார்டை பாத்துட்டு இருந்தா. சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. சிரஞ்சீவி லக்ஷ்மி சௌபாகியவதி அப்படிங்கிற வார்த்தைய தொட்டு பாத்துக்கிட்டே இருந்தா. வீட்ல ராஜையா போன்ல பேசிட்டு இருந்தாரு. சொல்லுங்க சம்பந்தி, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சம்பந்தின்னு சொல்றீங்க. ஐயோ, நான் என்னங்க செஞ்சேன்? என்ன நடந்தது? இந்த கல்யாணத்தை நாங்க நிறுத்துறோம். உங்க பொண்ணு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் ராஜையா ஷாக் ஆனாரு. என்னங்க ஐயா சொல்றீங்க? நீங்க கல்யாணத்தை ஏன் நிறுத்த சொல்றீங்க? என்ன ஆச்சு அப்படின்னு கண்ணீர் விட்டாரு. அத கேட்ட உடனேயே அனாமிகாவோட மனசு சுக்குநூறா நொறுங்கிருச்சு. கையில இருந்த கல்யாண பத்திரிக்கைய கீழே போட்டுட்டான். சிரஞ்சீவி லக்ஷ்மி சௌபாகியவதிங்கிற வார்த்தையும் கீழே விழுந்துருச்சு. அந்த பேரை பார்க்கும்போது இருந்த ஆனந்தம் ஒரு நிமிஷத்துல அவளை விட்டு போயிடுச்சு. இப்போ
இந்த கதையில அப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த பாகத்துல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.